வணக்கம், என் பேர் மனோகர். எனக்கு ஒரு சன்னு ஒரு டாட்டர் இருக்காங்க. ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபு தான். எங்கள் பசங்க என் சன்னு படிக்கும்போதே அவனுக்கு மெடிஷன் பண்ணணுன்னு ஒரு ஆசையாக இருந்தது. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 அவன் முடிச்சிட்டான் ஸ்கூலில். அதுக்கப்புறம் அதுக்கு நீட் எக்ஸாம் எழுதினான். நீட் எக்ஸாம் எழுதி அவனுக்கு மார்க் ஒரு 350க்கு மேலே வந்தது. ஆனால் சீட்டு கிடைக்கல. இந்தியாவில் சீட்டு கிடைக்காததுனால அவன் வேறு ஏதாவது குரூப் எடுக்க சொல்லி நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்கல. மெடிஷன் படிக்கணும்னு ஒரு வாஞ்சியோட அதையே சொல்லிகிட்டு இருந்தான். சரி, நாங்கள் பிலிப்பைன்ஸில் அவனுக்கு அனுப்புறதுக்காக டிசைட் பண்ணோம். ஆனால் எங்கே அனுப்பணும் என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் விசாரித்து பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது, ஏமாற்றுவாங்களோ அப்படின்னு. அதுக்கப்புறம் PLTCI ஏசியா பசிபிக் காலேஜ் ஆஃப் மெடிசன் அண்ட் ரிசர்ச்னு அதை பற்றி கேள்விப்பட்டேன். அண்ணா நகரில் ஆஃபீஸ் இருக்குது. அவங்கள போய் டைரெக்டாக பார்த்தோம். நாங்கள் பார்த்தப்போ அது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க காலேஜை பற்றி. அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுடைய ஒரு காலேஜு. அதுக்கப்புறம் அது அவங்க ஃபீஸு அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. சரின்னு நாங்கள் எங்கள் ஒய்ஃப்கிட்ட நான் சொன்னேன். நாங்கள் டிசைட் பண்ணிட்டு சரி அங்கே சேர்க்கலாம் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய சன்னை அங்கே சேர்த்து விட்டோம். ஃபஸ்ட் இயர் MD படிச்சுட்டு இருக்கிறேன் பிலிப்பைன்ஸில். எங்களுக்கு அங்கே போகும்போது இன்னொரு பயம் இருந்தது. அவனுக்கு அந்த ஃபுட்டு எல்லாம் ஆக்சுவலாக அவன் வீட்டில் ரொம்ப அட்டாச்சாக இருப்பான். எங்கேயும் தனியாக போக மாட்டான். ஸோ இந்த ஃபுட்டு விஷயம், அதை ஃபுட்டெல்லாம் பிடிக்குமா, அவனுக்கு அங்கே எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அங்கே இருந்த ஹாஸ்டலு, அந்த ஸ்பெஷலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. பையனுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஃபுட்டு பார்த்தோன்னா நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு அங்கே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் அங்கே குக் பண்ணுறது இருக்கிறதுனால ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஃபுட்டு விஷயத்தில் அவனுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நல்ல ஒரு ஹாஸ்டல், அந்த சரௌண்டிங், அவங்களுடைய அந்த சிச்சுவேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பையனை நான் விசாரித்தேன். அவன் ரொம்ப ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டாடி, நல்லா இருக்குதுன்னு சொன்னான். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபீஸ் கொஞ்சம் கஷ்டமாக ஜாஸ்தியாக இருக்குமோ, கட்ட முடியுமோ அப்படின்ற பயம் இருந்தது. ஆனால் ஃபீஸு கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான், ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அதுக்கும் ரொம்ப அவங்க ப்ரெஷரெல்லாம் போடுறது கிடையாது. சொல்லுவாங்க, நம்ம டைரெக்டாக காலேஜுக்கு அப்படியே கட்டுறது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஃபுட்டு விஷயத்தில் எல்லாத்துலேயும் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த PLTCI ஏசியா பசிபிக் காலேஜ் ஆஃப் மெடிசன் அண்டு ரிசர்ச் இது ரொம்ப ஒரு நல்ல காலேஜ் தான். PLT காலேஜ் பற்றி ரிசர்ச் பண்ணுறப்போ ரொம்ப பெஸ்ட் ரிவ்யூஸ் வந்துச்சு. அங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியரு, சரௌண்டிங்கு எல்லாமே டாப் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எப்படி அனுப்புறது அப்படின்னு. ஆல்சோ ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் ரெசார்ட் காலேஜ் PLT காலேஜ். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கே ரொம்ப அங்கே நல்லா இருக்கும், ரொம்ப அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அங்கே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவான். ஸ்டடீஸ், அகாடமிக்ஸு, ஸ்போர்ட்ஸு எல்லாமே பெஸ்ட்டாக அங்கே இருக்குது. ஸோ ஃபைனலாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து டிசைட் பண்ணோம் அண்ட் வி ஆல் ஆர் ஹாப்பி. அதே மாதிரி லாஸ்ட் இயரில் கோவிட் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் பயந்துட்டு இருந்தோம், எப்படி ஃபுட்டில் கண்டிப்பாக கோவிட் அப்போ ஃபுட் தான் ரொம்ப ஹெல்த்தியாக எடுக்கணும், இம்யூனிட்டி நிறைய இருக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் இங்கே கேர் பண்ணுறதை விட அங்கே ஹாஸ்டலில் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் எடுத்து நிறைய ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தான். வீக்லி 6 டேஸ்மே ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக ஃபுட் கொடுத்து ரொம்ப வேக்சின் 2 டோஸ்மே இப்போது எடுத்துட்டாங்க. 2 வேக்சினேஷன் டோஸ் எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோ நல்ல ப்ரிகாஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி, ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப நல்லா இப்போ இருக்கிறாங்க. ரொம்ப சேஃபாக இருக்காங்க. இங்கே இருக்கிறத விட அங்கே ரொம்ப சேஃபாக இருக்கிறான் அப்படின்னு வி ஆல் ஃபீல். அவ்வளோ சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. அங்கே ஹாஸ்டலில் இருக்க வார்டன்லேருந்து காலேஜில் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த PLTCI பசிபிக் ஏசியா பசிபிக் காலேஜ் ஆஃப் மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்த காலேஜுக்கு எங்களை கைட் பண்ண டீமுக்கு, இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கிற அந்த டீம் எல்லாருக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.